அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தந்தையர் தினம் கொண்டாடுவது வருடத்திற்கு ஒரு நாளா, அவருடைய வாழ்நாள் முழுவதுமா? இறைவன் திருக்குறான்ல சொல்றான், அவர் இறந்தா கூட அவருக்காக துவா செய்ய சொல்லி சொல்றான். தந்தையுடைய பொருத்தத்தில் இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது என்கிறான். தந்தையுடைய கோபத்தில் இறைவனுடைய கோபம் இருக்கிறது என்கிறான். தாய் தந்தையை சீ என்று சொல்லாதே என்கிறான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தின் வாசக்கால் தந்தை என்கிறாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வருகிறது, என் செல்வத்தை எடுத்து என் தந்தை செலவு செய்கிறார். அப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீயும் உன்னுடைய செல்வமும் உன் தந்தைக்குரியவரே, தந்தைக்குரியதே என்று சொல்கிறார்கள். இதை விளங்காம இங்க உள்ள மீடியாக்களை பார்த்து வயசாகி போச்சு ஓரமா உட்காருங்க, ஏன் பெருசு நீ அப்படி போ, நீ இப்படி போ அப்படின்னு சொல்லி தந்தையை வேலைக்காரன் போல வச்சிருக்காங்க. ஆனா என் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாளின் அடையாளம் தாய் தந்தையை வேலைக்காரி போல வைத்திருப்பார்கள் அப்படின்னு. உங்க பிள்ளைகளுக்கு உலக கல்வியை மட்டும் கொடுத்தீங்கன்னாக்கா இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இறை கல்வியை கொடுத்தா மட்டும்தான் உங்கள் மீது பாசநேசமாக இருந்து வருவார்கள். அதனால் குர்ஆன் வாங்கி கொடுங்க, நீங்களும் படிங்க, உங்க பிள்ளைகளுக்கும் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு வெற்றியாகும்.